துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட புலம்பல் அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேச போகிற கிருபைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. நாங்கள் ஆழமாய் ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே அதன்படி ஆண்டவரே அப்பா உம் பக்கமாய் நாங்கள் திரும்புகிறோம். கர்த்தாவே எங்களை விடுவித்து ரட்சித்து காத்து கொள்ளுவீராக. இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அப்பா இந்த புலம்பல் வாயிலாக எங்களை ஆண்டவரே அப்பா எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டு நீர் செவி கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி புலம்பல் 3வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இதற்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்கிறேன். ஃப்ரம் லேமெண்டேஷன் சிங் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். புலம்பலிலிருந்து கர்த்தருடைய உண்மையை நாம் பாடுவோம் என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். இதற்கு முன்னுரையாக இது பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசியால் எழுதப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இதற்கு முன்பாக எரேமியா புஸ்தகம் இருக்கும். அது முடித்த பிறகு இந்த புலம்பலின் பாடல்களை எரேமியா தீர்க்கதரிசி அவர் எழுதுகிறார். காரணம் என்னவென்றால் எரேமியா தீர்க்கதரிசி ஒரு ஆதாரமாக அங்கு எருசலேமில் நடக்கிற சம்பவத்தை எல்லாம் அவர் நினைத்து பார்க்கிறார். நினைத்து பார்த்து அந்த எருசலேமுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிந்தை ஏற்பட்டதே, இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாததுனால கர்த்தர் இவர்களை சிறையிருப்புக்கு பாபிலோன் ராஜ்யத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்தார் என்கின்ற அந்த துக்கத்தோடு அந்த வேதனையில் பாடுகிற பாட்டு தான் இந்த புலம்பல் புஸ்தகம் முழுவதுமாய் அவருடைய ஒரு புலம்பலாய் காணப்படுகிறது. ஆனாலும் கூட இந்த புலம்பல் 3வது அதிகாரத்தில் இவர் எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றார், நம்முடைய புலம்பலிலிருந்து கர்த்தருடைய உண்மையை நினைத்து நாம் பாட வேண்டும். கர்த்தர் என்றென்றைக்கும் கிருபை உள்ளவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரோ அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வார் என்கின்றதை நாம் நினைத்து பார்த்து நாம் எல்லா நேரத்திலும் கர்த்தரை மறவாமல் அவரை நாம் புகழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவை கொடுக்கிறார் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. இன்றைக்கும் கூட இதில் மொத்தம் 46 வசனங்கள் உள்ளது. பெரிய புஸ்தகமாக இருக்கிறது. இதை நான் 4 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். 1லிருந்து 18 வரைக்கும் காட் டிசிப்ளைன் இஸ் பீப்புள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சிட்சிக்கிறார் என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். 2வது பகுதி 19லிருந்து 39 வரைக்கும் ரிமெம்பரிங் காட்ஸ் மர்சி. கர்த்தருடைய கிருபையை நாம் நினைவு கூறுவோம் என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். 40லிருந்து 54 வரைக்கும் a call to deep repentance. ஆழமாய் மனம் திரும்புதலின் ஒரு அழைப்பாய் எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய அழைப்பை குறித்து பேசுவதை நாம் காண முடியும். 55லிருந்து 66 வரைக்கும் crying out for God deliverance. கர்த்தருடைய விடுவிப்புக்காக அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். கர்த்தருடைய ரட்சிப்புக்காக என்றும் நாம் சொல்லலாம். கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கு நான் சொன்னதுபடி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய பெருமையில் போனது நிமித்தம் ஆண்டவருடைய உடன்படிக்கையை மறந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து ஆண்டவர் பக்கம் திரும்பாமல் எகிப்து பக்கமும் அஷீரியர்கள் பக்கமும் திரும்பினது நிமித்தம் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆக்கினையை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். பாபிலோன் தேசம் இந்த மக்களை சிறைப்பிடித்து போகும்படிக்கு 586ஆம் ஆண்டு BC கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த சிறையிருப்பு நடக்கிறது. ஆண்டவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அநேக தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், எரேமியா மாத்திரம் கிடையாது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அநேக தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எருசலேமை குறித்து சொல்லி இருப்பார்கள். ஆனாலும் கூட இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய், முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இப்படிப்பட்ட சிறையிருப்பு வருவதற்கு முன்பாகவே எத்தனையோ எச்சரிப்பின் சத்தம் வந்த போதிலும் இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அள்ள தட்டி கொண்டே இருந்தது நிமித்தம் விளைவாக ஒரு பெரிய சிறையிருப்பு முற்றிலுமாய் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு போவதை நாம் பார்க்க முடியும். அந்த நேரத்திலும் கூட எரேமியா தீர்க்கதரிசி சொல்வார், நீங்க எகிப்து பக்கம் சாயாம பாபிலோன் கிட்ட நீங்க சரணடையுங்க. நீங்க மீண்டுமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உங்கள் மீது கிருபையாய் இருந்து மீண்டுமாக உங்களுடைய தேசத்துக்கு வரும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார் என்று சொன்ன நிலையிலும்
மக்கள் வந்து செவி கொடுக்காமல் முரட்டாட்டத்திலே போனார்கள். இந்த நாள் இதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது, அவருடைய எச்சரிப்பின் சத்தம் நமக்கு நேராய் வரும்போது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கீழ்ப்படிந்து அதை அப்படியே கடைபிடிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ரட்சித்து நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஆபத்து நாட்களுக்கு முன்பாகவே அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளாக நாம் வரும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தையும் கர்த்தர் பெரிய அழிவில் இருந்து அவர் காப்பாற்றுவார். இந்த புலம்பல் புஸ்தகத்தை, இந்த புலம்பல் பாட்டை யூதர்கள் என்ன பண்ணுவார்களாம், ஒவ்வொரு பஸ்கா நாளிகையிலும் இதை வந்து ரிமெம்பர் பண்ணும்படிக்கு, எப்படி இஸ்ரவேல் ஒரு அடிமைத்தனத்துக்கு நேராக கடந்து சென்றது என்று இந்த புலம்பல் புஸ்தகத்தை அவர்கள் தியானித்து அவர்கள் வந்து அதை வாசித்து நினைவு கூறுவார்களாம். அப்போ நாமும் கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டிலிருந்து நம்மை இன்றைக்கு விடுவித்து அவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நிறுத்தியிருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இங்கு எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய வருத்தத்தை மாத்திரம் அல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்கிற அந்த பாதையை தான் இந்த பாடலாக பாடியிருக்கிறார். இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறது என்றால், ஆண்டவருடைய சினத்தின் மிளறுதலினால் எனக்கு சிறுமை உண்டாயிற்று. அதாவது ஆண்டவர் வந்து இவர்களை சிறுமைப்படுத்தினார் என்று கூறுகிறார். காரணம் என்னவென்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல எருசலேம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பெருமையில போனது நிமித்தம், தங்களை தானே விக்கிரகத்தின் நிமித்தம் கெடுத்து கொண்டதுனால இப்படிப்பட்ட ஒரு சிக்ஷையை கர்த்தர் அனுமதிக்கிறார். நம்மளுடைய லாங்குவேஜ்ல சொல்லணும்னா டிசிப்ளின் பண்றாரு. இப்போ நம்மளுக்கு கூட பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு தப்பு செய்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள கண்டுக்காமல் இருக்க மாட்டோம். அவங்கள கரெக்ட் பண்ணணும்ன்ட்டு சில பனிஷ்மெண்ட், சில டிசிப்ளின் நம்ம கொடுப்போம். காரணம், ஃப்யூச்சரில் அவங்க அப்படிப்பட்ட தவறுகளை செய்து விடக்கூடாது, அவர்கள் அந்த பாவத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக நம்ம சில டிசிப்ளின் பண்ணுவோம். அப்படி தான் இங்கே ஆண்டவரும் அவர்களை வந்து சிட்சிக்கிறாராம். ஆண்டவர் வந்து சிட்சிக்கிற விதம் அநேகமாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த ஜனங்கள் வந்து அதை கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11-12 இப்படியாய் சொல்லுகிறது, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சிட்சை, ஆண்டவர் வந்து யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு மேலே தான் வரும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை தான் நம்ம டிசிப்ளின் பண்ண முடியும், மற்றவங்களுடைய பிள்ளைகளை நம்ம டிசிப்ளின் பண்ண முடியுமா? அதுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அப்படி தான் ஆண்டவரும் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜனங்களை அவர் சிட்சை செய்கிறார். அதை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு கடினமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு உபத்திரம் வருதுன்னா வந்து அது ஈஸியாக இருக்காது. அந்த நேரத்தில் வந்து நம்மை நாமே பக்குவப்படுத்தி கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் நம்மளை இந்த பாதையில் நடத்தி கொண்டு போகிறாரு, இதற்கு நம்ம கீழ்ப்படிவோம் என்று அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அந்த ப்ராசஸ் முடிந்த உடனே ஒரு பெரிய ஒரு சாட்சியாக நம்மை நிறுத்துவார். ஹல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோல்டையே எடுத்துக்கலாமே. அந்த கோல்டை வந்து என்ன பண்ணுறாங்க, பூமியிலேருந்து தோண்டி எடுக்கிறாங்க. அது ஒரு அலாய் போல ஒரு உலவமாக அது காணப்படுகிறது. அது உடனே வந்து நம்ம ஒரு ஆர்னமெண்ட்டாக நம்ம அணிந்து கொள்ள முடியாது. அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதை ஹீட் பண்ணுவாங்க, அந்த ஃபர்னன்ஸில் போட்டு அதை உருக்கி அந்த ஷேப் கொடுக்கறதுக்கு எத்தனையோ விதமான ப்ராசஸை, அந்த டெஸ்ட்டை அதை கடந்து வந்த பிறகு தான் ஒரு பியூரான ஒரு ஃபைன் கோல்டாக அது வந்த பிறகு ஒரு ஆர்னமெண்ட்டாக உருவாக்கி 916 அதுக்கு ஒரு கிரேடை கொடுத்து அதை மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கும் ஆண்டவர் வந்து நம்மளை பொன்னை போல விளங்க செய்வதற்கு ஆண்டவர் சில சிட்சையை அவர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. சில டிசிப்ளைனை நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் கற்றுக் கொடுக்கிறாரு. அதை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாக அவர் நடத்துவார். இந்த இடத்துல 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் வெளிச்சத்தில் அல்ல இருளில் அழைத்து நடந்தார். காரணம் என்ன? இது வந்து ஆண்டவருடைய தவறா? இல்லை, அந்த ஜனங்களுடைய தவறு தான். ஆண்டவர் எத்தனையோ தடவை எச்சரித்த போதிலும் இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க,
ஆண்டவரை மறந்து விட்டு அந்த விக்கிரகத்துக்கு போய் வழிபடுறாங்க. எகிப்தின் பக்கமாய் சாயிறாங்க. மனுஷங்கிட்ட ஒத்தாசை கேட்குறாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா இருளில் நடக்க செய்கிறார். ஆனாலும் நம்ம மறந்துவிட தேவையில்ல, நம் தேவன் நம்மோடு கூட இருளில் நாம் நடக்கும்போது அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ நம்ம இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த போதிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த வசனம் எசேக்கியேல் 37:10. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அந்த உலர்ந்து போன பள்ளத்தாக்கின் நடுவிலே அவர் நடக்க செய்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கிறார், மனுஷனே, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று. அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுவார்னா, ஆண்டவரே இது உங்களுக்கு தெரியுமே என்று சொல்லும் போது, நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லும் போது ஆவி 4 திசையில இருந்து பிரவேசித்து அந்த உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறது. அந்த உலர்ந்து போன பள்ளத்தாக்கின் பாதையில தான் ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் மறந்து விட தேவையில்லை. ஒருவேளை இன்றைக்கு நம்ம இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நம்ம நடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் போது ஆண்டவர் இன்றைக்கு அந்த உலர்ந்து போன சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் உயிரடைய செய்கிற ஒரு சூழ்நிலை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு துணையாய் இருக்கும் போது அவர் நம்மை உலர்ந்த பள்ளத்தாக்கிலிருந்து நம்மை உயிரடைய செய்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் அவர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமது கையை எனக்கு விரோதமாக நித்தமும் திருப்பினார், என் சதையும் என் தோலையும் முற்றலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார். அப்போ எரேமியா சொல்றாரு, ஆண்டவர் இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த நியாய தீர்ப்பை, இந்த சிக்ஷையை எங்களுக்கு விரோதமாக அவர் எழுப்பும் போது நான் பலனற்று போயிட்டேன், என்னுடைய சரீரம் உருக்குலைந்து போகிறது, எனக்கு விரோதமாக எத்தனையோ விரோதிகள் கொந்தளம் கட்டி கொண்டு அவர் வருகிறார்கள், என்னுடைய ஆத்துமா என்ன ஆயிற்றுனா கசப்பினாலும் வருத்தத்தினாலும் நொறுங்கி போயிற்று என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, நான் பூர்வ காலத்தில் செத்து போன மனிதனை போல நான் இருளில் கிடக்கிற மனுஷனை போல ஆய்விட்டேன். ஆனாலும் கூட நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் கர்த்தர் என்னுடைய ஜெபத்திற்கு வழியை அடைத்து போடுகிறார். இது கிட்டத்தட்ட சங்கீதம் போலவே, தாவீது எழுதினதை போலவே இங்க அநேக வசனங்கள் இருக்கிறது. நாமும் கூட அநேக நேரத்தில் ஆண்டவருடைய பதில் வரலன்னா நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரு, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்கல, ஆண்டவர் ஒருவேளை நம்மளை கைவிட்டுட்டார் பொழுது நம்ம எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்தமான கிருபை. இதே அதிகாரத்தில் 22வது வசனம் அதுதான், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த நெருக்கத்தின் நாட்களில் ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணும்படிக்கு நம்ம ஜெபிக்கும் போது உடனே பதில் கொடுத்துட மாட்டார். நம்ம வெயிட் பண்ணுறோமா, அந்த பேஷண்ட் நம்ம கிட்ட இருக்கா, அந்த பேஷன்ஸ் டைம் நம்ம கிட்ட இருக்கா, நம்ம பாடுகளை சகிக்கிறோமா, கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறோமா, இல்லை நம்ம உலகத்தின் பக்கம் சாய்ந்து விடுகிறோமா என்று ஆண்டவர் நம்மை அவர் ஆராய்ந்து பார்ப்பார். அதுதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல தன்னுடைய செட்டைகளை விரித்து அவர்கள் எழும்புவார்கள் என்று. அப்போ நம்ம கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது அந்த உபத்திரவ நேரத்தில் ஆண்டவருடைய சிற்றை ஏற்றுக்கொண்டு நம்ம எந்தெந்த விஷயத்தில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணுமோ அதில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தொடர்ந்து நம்ம 9 to 18 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அவருடைய நியாய தீர்ப்பு எவ்வாறு வருகிறனா, வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார், என் பாதைகள் தாறுமாறாக்கினார். அப்போ எரேமியா சொல்றாரு, நான் மாத்திரம் அல்ல, எருசலேமே முற்றிலுமாய் ஆண்டவர் அடைத்து போட்டு விட்டார். இந்த நியாய தீர்ப்பு எங்களுக்கு எதிராய் வந்ததுனால பாபிலோன் ராஜ்யம் எங்களை ஒரு சிறை கைதியாய் எங்களை
பதிவிருக்கும்படிக்கு எங்களை கொண்டு போய்விட்டார்கள். நாங்கள் மீண்டும் திரும்பி வருவதற்கு வழி இல்லாதபடிக்கு எங்களுடைய சுவர்கள் அடைக்கப்பட்டன. எங்களுக்கு விரோதமாக அம்புகளை எய்து விட்டார்கள். எங்களுக்கு விரோதமாக கசப்பினால் நிரப்பப்பட்டு வெறி கொண்டவர்களைப் போல எங்களுடைய பகைஞர்கள் மாறிவிட்டனர். அதனால 17வது வசனம், என்னுடைய ஆத்துமாவுக்கு சமாதானம் இல்லை, நான் தூரமாய் இருக்கிறேன், நான் சுகத்தை தேடியும் நான் காணாதிருக்கிறேன் என்று எரேமியா சொல்றாரு. அப்போ இந்த நாளிலும் கூட ஒருவேளை இந்த சிச்சுவேஷன் கேத்தபடி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கலாம். நம்ம சமாதானம் தேடியும் சில நேரத்தில் சமாதானம் கிடைக்காதபடிக்கு நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாய் இருப்பதை போல நம்ம இருக்கலாம். ஆனாலும் இந்த வசனம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திரும்பும் போது, நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவன் பக்கமாய் நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு செவி சாய்க்கிறவராய் இருக்கிறார். அதுதான் 40வது வசனம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு உபத்திரம் வருதுன்னா, நம்ம என்ன பாவம் செஞ்சிட்டோம், நம்ம என்ன தவறு செஞ்சிட்டோம், அதில் நம்மளை கரெக்ட் பண்ணி கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் கட்டளையிடுவார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வழிகளை நாம் சோதித்து ஆராய வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு ஆண்டவர் தீர்வை அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. 2வது பகுதிக்கு நேராய் நம்ம கடந்து போகலாம். நம்ம 19ல இருந்து 22வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். இந்த 2வது பகுதி ஆண்டவருடைய கிருபைகளை நாம் நினைவு கூற வேண்டும் என்கின்ற தலைப்பை நான் கொடுத்திருந்தேன். ஒருவேளை நம்ம நம்பிக்கையற்று நம்ம இருந்தாலும், எரேமியா தீர்க்கதரிசி போலவும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு சாதகமாய் அமையா இருக்கிறதை போல நம்ம காணப்பட்டாலும், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தான் அவருடைய கிருபையினால நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துகிறார். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலும், ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலை எட்டியை போல, எட்டினா ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சிறுமையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய கிருபைகள் மாறாமல் அது நிலையற்றதாய் இருக்கிறது. அது என்றென்றைக்குமே நிலைத்திருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கசப்பான மாறாவை போல இருந்தாலும், அவருடைய கிருபை வரும்போது அது மதுரமாய் மாறும். ஹல்லேலூயா. நம் தேவன் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற செய்கிற தேவன். அதுதான் நான் தலைப்பு கொடுத்திருந்தேன். நம்மளுடைய புலம்பலின் நேரத்தில் ஆண்டவருடைய உண்மையை குறித்து நாம் பாடும்போது நம்மளுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக அவர் மாறச் செய்வார் என்று. இந்த 21லிருந்து 25 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. நம் தேவன் பக்கமாய் நாம் சாய வேண்டும் என்பதையும் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்ம தேவனுடைய உண்மையை நாம் நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை பெரியதாய் இருக்கிறது. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. உபாகமம் 28வது அதிகாரத்தில், இன்றைக்கு நான் விதிக்கிற இந்த கட்டளைகளை நீ கை கொள்ளும் போது நீ பாக்கியவானாயிருப்ப. நம்ம எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கும் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவர் கொடுத்துட்டார். நம்ம அதை ஏற்றுக்கொண்டு நம்ம நடக்கும் போது நம்ம உண்மையான பெனிஃபிட்டை நம்ம பெற முடியும். மார்க்கெட் லாங்குவேஜில் சொல்லும் போது, சில பொருள் வாங்கும் போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதன்படி நம்ம செய்யும் போது அதில் என்ன ஒரு ஃபீச்சர் இருக்கோ, என்ன பெனிஃபிட் இருக்கோ அது நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி தான் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஃப்ரீ வில்லை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. நம்ம பிளஸ்ஸிங்கை தேர்ந்தெடுக்கிறதும் இல்லை சாபத்தை தேர்ந்தெடுக்கிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. உபாகமம் 28:15 இன்னொரு வசனம் இருக்கு. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். அப்போ ஆண்டவர்
ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் தான் ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தின்படிக்கு சரியான பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆண்டவர் இத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த பிறகும் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரை மறந்து விக்கிரகங்களை வழிபட்டு அந்நியர்களோடு கலக்கப்பட்டு இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரை கோபம் ஊட்டினதுனால இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு ஆண்டவர் இவர்களுக்கு கொடுக்கிறார். முற்றிலுமாய் அவர்களுடைய சத்துருக்களின் கைகளில் அவர் ஒப்பு கொடுத்து அந்த சத்துருக்கள் இவர்களை சிறை கைதிகளை ஆக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். நம்ம தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 24 27 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். 25 27 வரைக்கும் ஆங்கில வேதாகமத்தில் இட் இஸ் குட் ஆர் லார்ட் இஸ் குட் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்போ ஆண்டவர் உண்மை உள்ளவர் தான், ஆண்டவர் நல்லவர் தான். அவருடைய கிருபையை நினைத்து நாம் தான் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி அவருடைய இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அர்த்தம் வருகிறது. அப்போ கர்த்தர் என் பங்காய் இருக்கும் போது நம்முடைய ஆத்துமா கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் நினைத்து பார்த்து நாம் நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை அவர் தருவார். எரேமியா சொல்றாரு, தன்னுடைய இளம் பிரயாரத்தில் நுகத்தை சுமக்கிற மனுஷன் நல்லது. அப்போ நம்மளுடைய நாட்களில் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு சிற்றை அனுமதிக்கும் போது, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ்க்குள்ள நம்மளை அனுமதிக்கும் போது அதை சகித்து கொண்டு அந்த பாடுகளின் வழியாய் நம்ம கடந்து வரும்போது தான் உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை, என்னால் இந்த சிற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கு என்று நம்ம அதை விட்டு விலகி போவோம் என்றால் அவருடைய ரட்சிப்பை நாம் இழந்து விடுவோம். அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய வழி நடத்துதலுக்குள்ளாக நாம் அர்ப்பணித்து நாம் வாழ வேண்டும். நம்ம 28 நம்ம 39 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பட்ட பாடுகளையும் நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல 30வது வசனம் சொல்லுகிறது, தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்து இருப்பானாக. அப்போ இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக சிலுவையை சுமக்கும் போது நமக்கு தெரியும், அந்த ரோம சேவகர்கள் ஆண்டவர் அடிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, பொறுமையா அவருடைய கன்னத்தை காட்டி அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் கொடுக்கிற அந்த கசப்பான காடியும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்து கொள்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட சுபாவத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நானும் கூட அநேக நேரத்தில் இந்த பொறுமையே என்னிடத்துல இருக்காது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சிற்றையை நான் ஏற்றுக்கொள்ளாமல் அநேக நேரத்தில் ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குன்னு நான் ஆண்டவரை விட்டு தூரம் போனது உண்டு. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த பொறுமையான அந்த ப்ராசஸ்க்குள்ள நாமே அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய டெலிவரன்ஸையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுப்பாரு. அப்ப இன்றைக்கு இப்படிப்பட்ட பாடுகள் எரேமியா தீர்க்கதரிசி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் முரட்டாட்டமாய் பெருமையில வாழ்ந்தது நிமித்தம் இன்றைக்கு இப்படிப்பட்ட சஞ்சலமும் தவிப்பும் இவர்களுக்கு ஏற்பட்டது. இவர்களை பூமியில் சிறைப்பட்டவர்களைப் போல கொண்டு போய்விட்டார்கள். உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷரின் நியாயத்தை புரட்டும்படிக்கு மனுஷன் எழும்பியிருக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் ரட்சிப்பு வரக்கூடாதபடிக்கு இந்த ஜனங்கள் தங்களை தாங்களே கெடுத்து போட்டு விட்டார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனாலும் 3வது பகுதி 40-54 வரைக்கும் ஆண்டவர் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் என்று எரேமியா சொல்லுகிறார். 40வது வசனம், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரிடத்திலும் சொல்லுகிற முக்கியமான செய்தி என்னவென்றால் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளுடைய வழிகளில் ஏதாவது குறைவு உண்டா, ஏதாவது ஒரு சோதனை வருகிறது என்றால் இது எதனால வருகிறது, எந்த ஒரு லூப் ஹோல்ஸ் நம்ம விட்டதுனால இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்பதை நம்ம நினைத்து பார்த்து நம்ம கர்த்தர் பக்கத்தில் நம்ம திரும்பும் போது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் நம்மை புறக்கே தள்ளாதவராய், அவர் நம்மை அசட்டை பண்ணாதவராய், அவர் என்றென்றைக்கும் உண்மையுள்ள ஒரு தெய்வனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், இந்த பாவமுள்ள ஸ்ரீ என்ன பண்றானா, ஆண்டவருக்கு விரோதமாக அந்த அநேக பாவ
பாவங்கள் செய்த போதிலும் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த பாவமான ஸ்திரீயை ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு வந்து விடும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் பாவம் செய்யாதவன் எவனோ அவள் மீது முதலாவது கல்லை நீ எறிய வேண்டும் என்று சொல்லும் போது அப்படியே அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பக்கமாய் திரும்புறாங்க. அந்த ஸ்திரீ ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு என்னன்னா, ஆண்டவர் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல, இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட மனம் திரும்புதலுக்காக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கிட்ட என்ன குறைவு இருக்கு, நம்ம கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு நம்மை நாமே சோதித்து பார்த்து அந்த வழிகளை விட்டு கர்த்தர் பக்கம் திரும்பும் போது கர்த்தர் நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். உன்னுடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன்னுடைய பாதையை அவர் செவ்வைப்படுத்துவேன் என்கிறார். அப்போ நம்மளுடைய பாதை செவ்வைப்பட வேணும், நம்ம செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் நம் பக்கம் அவரை கொண்டு வருவதில்லை, அவர் பக்கம் நாம் சாய வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 41 46 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்க. அப்ப எரேமியா சொல்றார், ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் தான் இப்படிப்பட்ட ஒரு நிந்தை எங்களுக்கு ஏற்பட்டது. நாங்கள் வானத்திற்கு நேராக எங்களுடைய கைகளை நாங்கள் விரித்த போதிலும் எங்களுக்கு ஒத்தாசை வரல. ஆண்டவர் உம்முடைய கோபத்தினால் நீர் உம்மை மூடிக்கொண்டீர், மேகங்கள் மூடிக்கொண்டது. எங்களுடைய ஜெபம் வானத்தில் பிரவேசிக்க கூடாதபடிக்கு மேகங்கள் தடையாய் நின்றது. ஆனாலும் எங்களுக்கு மனம் இறங்குங்க என்று அவர் அந்த ஆழத்தின் அவர் மனம் திரும்புதலுக்கு நேராக அவர் கடந்து செல்கிறார். அப்படியாக நாமும் கூட ஒரு பாவம் செய்யும் போது, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் எதுவும் செய்யலையே, உலகத்து மனுஷர்கள் செய்கிற போல தானே நானும் செய்கிறேன், இது ஒன்றும் பெரிய பாவம்லாம் கிடையாதேன்னு நம்ம லாஜிக் பேசாம அதை ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை செய்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ கர்த்தரிடத்தில் கிருபை பெறுவான், இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பாவம் எதுவோ தேவனுடைய சமூகத்தில் அவைகளை அறிக்கை செய்து நம்ம விட்டுவிட வேண்டும். இல்லை நான் செய்வதெல்லாம் பாவம் கிடையாது, இது சின்ன விஷயம் தானே, இது பாவம் கிடையாது என்று நம்மை நாமே வஞ்சித்து கொள்வோம் என்றால் ஆண்டவருடைய கோபம் நமக்கு எதிராக வரும். அப்போ இந்த நாளில் நம்மளுடைய தப்பிதங்கள் நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அதை ஒற்றுக்கொண்டு அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவனுடைய பெரிதான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் ஆண்டவர் இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக நாம் மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற அந்த காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த படுகுழியில் இருந்தும் கூட நம்ம தேவனை நோக்கி நம்ம அபாயமிட்டு கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 49 53 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், எரேமியா அவருடைய புலம்பலை அவர் பாடிக்கொண்டே இருக்கிறார். நான் எவ்வளவுதான் ஆண்டவரை நான் கூப்பிட்டாலும் ஆண்டவர் செவி சாய்க்கவில்லை. காரணம், எங்கள் மீது அநேக குற்றங்கள் இருக்கிறது, எங்கள் மீது அநேக ஒரு பாவங்கள் நாங்கள் செய்து விட்டோம், ஆண்டவருக்கு விரோதமாக நாங்கள் ஆண்டவரை அவமதித்தது நிமித்தம் இப்படிப்பட்ட நிந்தைகள் ஏற்பட்டது என்று இந்த இடத்துல நம்ம சொல்வதை நாம் காண முடியும். அப்ப இந்த நாளிலும் கூட நாமும் பரலோகத்தில் இருக்க தேவனுக்கு நேராக நம்ம ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி, ஆண்டவரே இதோ நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், என்னிடத்துல என்ன குறை உண்டு என்பதை நீங்க காட்டுங்கன்னு நம்ம ஒரு நிமிஷம் அந்த மனம் திரும்புதலின் ஜெபத்தை நாம் செய்யலாமா? அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் கூட ஒரு விசையாக எங்களுடைய பாவங்கள் என்ன என்பதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒருவேளை உமக்கு விரோதமாக ஏதாவது பாவம் ஏதாவது குற்றங்கள் எங்களிடத்தில் காணப்பட்டால் ஒரு விசையாக எங்களை மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்ப எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். நம்ம 4வது பகுதிக்கு நேராக நாம் செல்வோம். 4வது பகுதிக்கு நான் ஒரு தலைப்பு நான் கொடுத்திருந்தேன், crying out for God deliverance. ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அப்போ நம்ம நோக்கி ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது நாம் கிருபையை பெறுவோம். அதற்கு முன்பாக நம்ம தியானித்த அந்த வசனங்களில் சில ஸ்டெப்ஸ், அதாவது சில விதிமுறைகள் இருக்கிறது, எந்த காரியங்கள்லாம் செய்தால் நம்ம கிருபை பெறலாம் என்று. முதலாவது, நம்மளுடைய வழிகளை
நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, நம்மளுடைய தப்பிதங்களை நாம் ஒற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட நம்ம சரணடைய வேண்டும். மூன்றாவது, நமக்கு ஒரு நிந்தை வருகிறது என்றால் அது எதனால என்று ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவது, அந்த படுகுழியிலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம முற்றிலுமாய் நம்ம அர்ப்பணிக்கும் போதுதான் ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்மளுடைய இரண்டு கைகளை ஆண்டவருக்கு நேராக தூக்கும் போது, ஆண்டவரே நான் முற்றிலுமா நான் உங்ககிட்ட நான் சரணடைந்துறேன். உதாரணத்துக்கு இப்போ போலீஸ் ஒரு திருட இருக்கிறானா, அந்த திருடன் என்ன பண்ணுவான், ஒரு போலீஸை பார்த்தவொடனே ரெண்டு கையை ஹேண்ட்ஸ் அப்னு அவன் தூக்கிடுவான். காரணம் என்னன்னா, நான் சரணடைந்துடுறேன், நான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படி என்று அர்த்தம். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை முற்றிலுமாய் நம்ம கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு கிருபை நிறைந்தவராய் நம்மை படுகுழியிலிருந்து அவர் தூக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ 55 66 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். ஆண்டவருடைய கிருபை என்றைக்குமே மாறாமல் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, முதலாவது என்னுடைய வழியை நான் சீர்தூக்கி பார்க்கிறேன். அடுத்தது, என்னுடைய பாவத்திற்காக இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன். என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்கும்படிக்கு நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று ஆண்டவருடைய சகாயத்தை கேட்கும் போது கர்த்தர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். இதற்காக நம்ம ஆதாரமாக லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது நமக்கு தெரிந்த சம்பவம் தான். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு நேராக கடந்து போவதை நம்ம பார்க்க முடியும். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, தேவனே, நான் பரிகாரர், நான் அநியாயக்காரன், நான் விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல அந்த பரிசேயன் சொல்றான், ஆண்டவரே, நான் உத்தமன், என்கிட்ட எந்த பாவமும் கிடையாது, நான் மற்ற மனுஷனை போல நான் விபச்சாரம் பண்ணல, அநியாயம் பண்ணல, நான் பரிகாரன், நான் பரிதானம் வாங்கல, நான் வாரத்தில் 2 நாள் நான் உபவாசம் செய்கிறேன், அதனால என்னிடத்துல எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லைன்ட்டு அவன் கன்ஃபஸ் பண்ணுறான். ஆனாலும் 13வது வசனம் லூக்கா 18:13 சொல்லுகிறது, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம யாரை போல இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. நம்ம பரிசேயனை போல இருக்க வேண்டுமா, இல்லை ஆயக்காரனை போல இருக்க வேண்டுமா? அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், நாங்கள் இப்படிப்பட்ட நாங்கள் மீறுதல்களை செய்தது நிமித்தம் தான் இன்றைக்கு பாபிலோன் ராஜ்யம் முற்றிலுமாய் எங்களை அழித்து போட்டு சிறை கைதிகளாய் எங்களுடைய ஜனங்களை கொண்டு போய் விட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்புகிறோம், எங்களுக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுங்க, நாங்கள் உங்களுடைய கிருபைக்காக கெஞ்சுகிறோம் என்று அந்த ஆயக்காரனை போல சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அப்ப இன்றைக்கும் நம்மளுடைய வழிகளை சீர்தூக்கி பார்த்து நம்மளுடைய குற்றங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரை நம்ம நினைக்கும் போது அவருடைய கிருபைகளை எண்ணி நம்மளுடைய படுகுழியிலிருந்து உயர்த்தும்படிக்கு நம்மளுடைய கைகளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நீட்டும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் 57வது வசனம் சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில் நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஹல்லேலூயா. இந்த பயப்படாதே என்கின்ற வார்த்தை வேதாகமத்தில் 366 தடவை ரிப்பீட் ஆகிருக்கிறான். அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே நம்முடைய ஆத்துமாவின் வழக்கை நடத்துகிறவராய் இருக்கிறார், நம்மளுடைய பிராணனை மீட்டு கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி 58வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திரும்பும் போது, நம்மளுடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கும் போது, நம்மளுடைய இக்கட்டில்
ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்காக எழும்பி நம்மளுடைய சத்துருக்களை அவர் சிதறடித்து நமக்காக அவர் பழிக்கு பழி வாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ முதலாவது நம்ம ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே என் மீது தப்பு கிடையாது, என்னுடைய எதிரியை நீங்க எனக்காக யுத்தம் செய்யுங்கன்னா ஆண்டவர் நம்ம பக்கம் சாய மாட்டாரு. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம மனம் திரும்பணும். முதலாவது நம்மளுடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கணும். முதலாவது நம்ம ஆண்டவருடைய கிருபையை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளுடைய சத்துருக்கு விரோதமாக எழும்பி நமக்கு விரோதமாக பேசுகிற எல்லா வாய்மொழிகளையும் அவர் கேட்டு அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போமா? தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். 40வது வசனம் சொன்னபடிக்கு இன்றைக்கு நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் போது இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சிக்க போகிறார். நம்ம அப்படியே எழுந்து நின்று நம்ம ஒரு பாடலை நம்ம பாடலாம். தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற நேரம் இது. நம்மளுடைய வழிகளில் என்னென்ன குற்றங்கள் உண்டு, என்னென்ன குறைவுகள் உண்டு என்று இந்த நாளில் நம்மை அப்படியே அர்ப்பணிக்க போகிறோம். தேவனுடைய ஊழியத்தில் நாம் செய்யும்படிக்கு இந்த வேளையில் நம்ம முன்பாக கடந்து வந்து நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஆராதிப்போமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆண்டவரை முழு இதயத்தோடு நாமே அப்படியே அர்ப்பணித்து ஆண்டு சமூகத்தில் நம்ம விட்டு கொடுக்கலாமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் உணர்ந்து பண்ணலாமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கிடும். குயவனே உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையில. சேர்ந்து சொல்லுவோம். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்து, என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாபா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்து, என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. பிதாவே, இதோ இந்த வேலையில கூட தகப்பனே, எங்க கூட நீங்க இடைப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வளோ நேரம் எங்க கூட நீங்க பேசுனீங்கப்பா, அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நான் சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை என் வாயோடு இருந்து நீங்க பேசுங்க. என்னை உன் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று.
இந்த வசனத்தில் பார்க்கிறோம், நம் வழிகள், நம்ம எந்தெந்த வழியெல்லாம் போகிறோமோ அந்த வழிகளை நாம் சோதித்து பார்த்து ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று. இன்றைக்கு நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? நமக்குள் கசப்பு இருக்கா? கோபங்கள் இருக்கா? வெறுப்புகள் இருக்கா? பொறாமைகள் இருக்கா? பெருமைகள் இருக்கா? இல்லை தேவனுக்கு கீழ்ப்படியாம பாவ காரியங்கள் நமக்குள் இருக்கின்றதா? எந்த இடத்தெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம நாம் போய்கொண்டு இருக்கிறோம். இந்த புலம்பல்ல நம்ம பார்க்கிறோம், அவர் எழுதி புலம்புவதை இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாம போனதுனால ஆண்டவரோட ரட்சிப்பை இழந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட கீழ்ப்படியாம குணங்கள் நமக்குள் இருந்தால் இன்றைக்கு நம்மை நாமே சோதித்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்குள் பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? ஆண்டவர்கிட்ட, அப்பா என் கையில என்னென்ன குறைகள் இருக்குப்பா, நம்மை சோதித்து ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பலாமா? அப்படி பாவ காரியங்கள் இருந்தா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம், அறிக்கை செய்து விட்டு விட போகிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம், நம் மனம் திரும்பலாம். அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில கூட தகப்பனே, எங்களை நாங்களே சோதித்து அறிகிறோம் தகப்பனே. அப்பா இன்றைக்கு மனம் திரும்ப இந்த வாய்ப்பை எங்களுக்கு நீங்க கொடுத்து இருக்கிறீங்க அப்பா. இந்த புலம்பல்ல நாங்க பார்த்தோம் அப்பா, இன்றைக்கு என்னை நோக்கி கூப்பிடும் போது, இதோ நீங்கள் மனம் திரும்பும் போது ரட்சிப்பை உங்களுக்கு நான் தருவேன் என்று அப்பா எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்பா. எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள கசப்பு இருந்தா இன்றைக்கு நாங்கள் விட்டு விடுகிறோம் அப்பா. எங்களுக்குள் கோபம் இருந்தா அதை நாங்கள் விட்டு விடுகிறோம் தகப்பனே. அப்பா நாங்க பெருமையில நாங்க ரூல் பண்ணி கொண்டு இருந்தா அதையும் இன்றைக்கு நாங்கள் விட்டு விடுகிறோம் அப்பா. அப்பா எங்களுக்குள்ள பாவ காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத நாங்க செய்து கொண்டு இருந்தா இன்றைக்கு நாங்கள் விட்டு விடுகிறோம் அப்பா. அப்பா எத்தனையோ இடத்துல நீங்க சொல்லியும் நாங்க கீழ்ப்படியாம நாங்க போயிருக்கோம்ப்பா. இன்றைக்கு நாங்கள் அதை விட்டு விடுகிறோம் என்று அப்பா மனதார நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. உம்மிடத்துல நாங்க மனம் திரும்புறோம் அப்பா. ஆவியானவர் எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. இன்றைக்கு நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஹோலி ஸ்பிரிட் நீங்க வாங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. இன்றைக்கு மனம் திருமண ஒவ்வொரு மேலையும் தேவனின் ரட்சிப்பு இன்றைக்கு கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தினால இது ஆண்டவரோட ரட்சிப்பு இன்றைக்கு நம்ம மேல பொழிந்து கொண்டு இருக்கிறார். ஓ ரிகாவா ஷபா பாபா 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 பாபா. ஆவியானவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை புடமிட்டு பொன்னாக துலக்கி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம் 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 அப்பா. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.
கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷை பேசலாமா? நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தரே அந்த நம்பிக்கை. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தரே அந்த நம்பிக்கை. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. என் மகனே, என் மகளே, உன்னை தந்து விட்டாய் அல்லவா? There is hope, there is hope in God. நான் நிர்மலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புதிய கிருபைகள் காலை தோறும். அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு, அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன், அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன். We have hope in God. என் மகனே, நீ கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கிறபடியால் உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும். உன்னை கைவிட மாட்டார். God is my hope. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே. எருசலேம் நிர்மூலமாகப்பட்டிருந்த நேரத்தில் கர்த்தரிடத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு என்று தீர்க்கதரிசி புலம்பினது போல, we may be broken today, we may be in a very bad situation where we would have been dwelling in hopelessness. நம்பிக்கை இல்லாத இடத்தில் இருந்தாலும் கர்த்தரே என் நம்பிக்கை, கர்த்தரே என் வாழ்க்கை நம்பிக்கை, கர்த்தரே என் வேலையின் நம்பிக்கை, கர்த்தரே என் குடும்பத்தின் நம்பிக்கை, கர்த்தரே எல்லாவற்றுக்கும் 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 ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை, என் நம்பிக்கையா இருக்கிறார். என் நம்பிக்கை வீண் போகாது. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உம்மிடத்தில் மாத்திரமே நம்பிக்கையா இருப்பேன். அப்பா, இந்த வார்த்தைகளின்படி எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு நீர் சகாயம் செய்தபடியால் நன்றி. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 7 அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரே என் நம்பிக்கை. ஆமென். ஷாலோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.